இஸ்ரவேலை சிருஷ்டித்தவர் அதை சேர்த்துக் கொள்வார். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது அன்பாக இருக்கிறார். ஜாதிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அவருடைய கிரியையின் தீர்க்க தரிசன வார்த்தையாகும். கர்த்தருடைய வார்த்தை தூரத்தில் உள்ள தீவுகளிலும் அறிவிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலை சிருஷ்டித்தவர் அதை சேர்த்துக் கொள்வார் என்றும், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் இஸ்ரவேலை காப்பார் என்றும் கர்த்தருடைய வார்த்தையை தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய செய்தியை உலகம் முழுவதற்கும் அறிவிக்க வேண்டும். கர்த்தரே இஸ்ரவேலை சிருஷ்டித்தவர். இவர்கள் பல தேசங்களிலும் பல ஜாதிகள் மத்தியிலும் சிதறிப்போய் இருக்கிறார்கள். கர்த்தர் சிதறிப்போன இஸ்ரவேலை மறுபடியும் கூட்டிச் சேர்ப்பார். இஸ்ரவேலை சிருஷ்டித்தவர் அதை சேர்த்துக் கொள்வார். அவர்களை ஒரு சரீரமாக கூட்டிச் சேர்ப்பார். ஒரே தொழுவத்தில் உள்ள ஒரே மந்தையாக கூட்டிச் சேர்ப்பார். அவர்கள் மறுபடியும் அந்நிய தேசத்தார் மத்தியிலே சிதறிப்போய்விடக்கூடாது. இதற்காக கர்த்தர் இஸ்ரவேலை ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தார் மத்தியில் அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது அந்நிய தேசத்திலே அடிமைகளாயிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கு மீட்பின் கிரயத்தை செலுத்த வேண்டும். இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி இருக்கிறவர்கள் அவர்களை விட பலத்தவர்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். யாக்கோபை அடிமைப்படுத்தி இருக்கிறவர்கள் யாக்கோபை விட பலத்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் எல்லோரையும் விட பலத்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் யாக்கோபை கிரயம் செலுத்தி மீட்காமல் தம்முடைய வல்லமையினால் மீட்கிறார். யாக்கோபை விட பலத்தவனுடைய கைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி யாக்கோபை அவனுடைய சத்துருவுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தருடைய வல்லமையினால் விடுவிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். மீட்கப்பட்டவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரிக்கிறார்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்கப்பட்டவர்கள் சீயோனின் உச்சியிலே ஏறி கர்த்தரை கம்பீரித்து துதிப்பார்கள். சீயோன் பரிசுத்த பர்வதம். பரிசுத்த பர்வதத்தின் மேல் ஏறி நின்று கர்த்தருடைய ஜனத்தார் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவார்கள். எருசலேமிலே தேவாலயத்திற்கு மறுபடியும் அஸ்திவாரம் போடப்பட்ட போது யூதர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். எஸ்ரா 3:11. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களுக்கு கர்த்தர் நன்மையான ஈவுகளை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். அவர்கள் இந்த நன்மைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய ஆசீர்வாதங்கள் தண்ணீர் உள்ள நதிகளைப் போல ஓடி வரும். கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு
யூதாவின் மனுஷர் அவருடைய ஆலயத்திற்கு ஓடி வருவார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருகிற யூதர்கள் கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து அவரை துதித்து பாடுவதற்காக கர்த்தருடைய ஆலயத்திற்கு கூடி வருவார்கள். தங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் ஆகிய நன்மைகளை அருளுகிறார். யூதாவின் மனுஷர் தங்கள் விளைச்சலின் முதற் பலனால் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தி அவரை துதிக்க தேவாலயத்திற்கு வருகிறார்கள். கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முதல் பலன்களை காணிக்கைகளாக கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய ஆத்மாவை செழிப்புள்ளதாக்குகிறார். நம்முடைய ஆத்மாவும் நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இனி தோய்ந்து போவதில்லை. அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. அவர்களுக்கு இனிமேல் வருத்தங்களோ வேதனைகளோ உண்டாவதில்லை. இது கர்த்தருடைய அற்புதமான வாக்குத்தத்தமாகும். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புதிய எருசலேமில் நிறைவேறும். கர்த்தர் புதிய எருசலேமிலே நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிற யூதர்களுக்கு துக்கம் இருக்காது. அவர்கள் இதுவரையிலும் அந்நிய தேசத்தில் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். அதன் நிமித்தமாய் அவர்களுக்கு துக்கம் உண்டாயிற்று. இப்போது கர்த்தர் அவர்களை அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதாவின் மனுஷருக்கு துக்கமோ அழுகையோ இருக்காது. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியம் செய்கிறவர்களும் ஜனங்களும் சந்தோஷமாய் இருப்பார்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் தேவாலயத்திற்கு ஏராளமான காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பலிபீடத்திலே திரளான பலிகள் செலுத்தப்படும். ஆசாரியரின் பங்கும் அதிகமாய் இருக்கும். ஆசாரியர்களின் ஆத்துமா கொடுமையானவைகளினால் பூரிப்பாய் இருக்கும். பலிபீடத்தில் செலுத்தப்படும் காணிக்கைகளில் ஆசாரியருக்கு ஒரு பங்கு உள்ளது. காணிக்கைகள் ஏராளமாய் இருப்பதினால் ஆசாரியரின் பங்கும் அதிகமாய் இருக்கும். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆசாரியர்களின் குடும்பத்தார் திருப்தியாய் புசிப்பார்கள். அவர்கள் கொடுமையானவைகளினால் பூரிப்பாய் இருப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நன்மையான ஈவுகளை அருளுவார். அவர்களும் திருப்தியாய் இருப்பார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷம் கோதுமையை விடவும் திராட்சை ரசத்தை விடவும் எண்ணெயை விடவும் மேன்மையானதாகும். இஸ்ரவேல் தேசம் வருங்காலத்தில் மீட்கப்படும். அப்போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நடைபெற்றுவிட்ட மொழிநடையில் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. யாக்கோபிலும் பலத்தவர்கள் சாத்தான். இவன் அந்தி கிறிஸ்துவிற்கு அதிகாரம் கொடுப்பான். பூமியில் உள்ள ஒவ்வொரு யூதரையும் அழிப்பதற்கு இவன் அந்தி கிறிஸ்துவிற்கு உதவி புரிவான். அந்தி கிறிஸ்து இவன் சாத்தானிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொள்வான். இஸ்ரவேல் தேசத்தாரை அவர்களுடைய தேசத்தில் இருந்து 3.5 வருஷங்களுக்கு துரத்தி விடுவான். எருசலேமின் மீது யுத்தம் பண்ணி அதை முற்றுகை போடுவான். அந்நாளில் கிறிஸ்து இந்த பூமிக்கு தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார். அர்மகதோன் யுத்தத்தில் யூதர்கள் சாத்தானிடமிருந்தும் அந்தி கிறிஸ்துவிடமிருந்தும் மீட்கப்படுவார்கள். அவர்கள் சீயோனில் இருந்து சந்தோஷமாக ஆர்ப்பரிப்பார்கள். கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். உலக ரீதியாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அவர்களுடைய ஆசாரியர்களின் ஆத்துமா கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்கப்படும். தேவனுடைய நன்மையினால் எல்லோரும் திருப்தி ஆவார்கள்.